எதுக்கு இது என்னத்துக்கு இந்த வம்பெல்லாம் வரும். குடும்பத்தோட வரவங்களுக்கு கணவனும் மனைவியும் வந்து பயணம் பண்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நிச்சயமா, இல்லையா? எதுக்காக இந்த விதை விதைக்கிறாங்கிறது ரெண்டு பேத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு சாத்தியப்படும். சரி, அவங்களாவது வந்து பின்னாடி வந்து நல்ல முறையா வந்து ஒரு லெவலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம எடுத்து விதைச்சதுக்கு அறுவடை பரவாயில்ல, பெரிய அளவுல லாபம் வரலனாலும் ஒரு சிறிய லாபத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சியாவது இருக்கும் இல்லையா? எண்ணங்களை மாத்துறதுக்கு தயாராகுங்க, குணப்பாவங்களை மாத்துறதுக்கு தயாராகுங்க, உங்க பயணத்தை வந்து துரிதப்படுத்துறதுக்கு தயாராகுங்க. இந்த பரதேசி என்ன வார்த்தைகளை ஒதுக்குறனோ அதை மறக்காம நினைவுல வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொடுக்கிற வார்த்தையை நீங்க நினைவுல வச்சுக்கிறலன்னா நீங்க எதுவுமே பிடிச்சு போக முடியாது, அங்கதானே உதைக்கும். ஒருவேளை நினைவுல வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அது கூட இருக்குல்ல. என்ன சாமியா, நினைவுல வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என்னமோ தெரியல. அப்ப வந்து விதைச்சு விட்டுட்டா தெரியும்ல, பயிர் முளை விட்டு வந்து வளருதா வளராம கருகி போகுதா அப்படிங்கிறது தெரியும்ல. புரிஞ்சதை நான் சொல்றது. அப்ப அதைத்தான் பண்ணணும். யார் யாருக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விதையை விதைச்சு விட்டுற வேண்டியது. அதுக்கு உங்கள்ட்ட சொன்ன திருப்பி இப்பவும் கூட சொல்றேன், மாற்றம் போன பூஜையில சொன்னதுக்கு அதுக்கு அந்த மாற்றத்தை இன்னைக்கு நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன் இல்லையா? ஆரம்பிச்சு வச்சாச்சு. அடுத்த பூஜையில ஏதோ ஒண்ணு ஆரம்பிப்பேன். யாரு வந்து இனி வந்து அவங்க இங்க உட்கார அங்க உட்கார அரட்டை அடிக்க இதுக்கு சாத்தியமே இருக்காது. ஏதோ ஒரு வேலையை கொடுப்பல்ல. ஆமா, அடுத்த பூசைக்கு என்ன எம்சண்ட் கிடக்கு, அது என்ன இது சிப்ஸ் கிடக்கு, புரியுதா? ஒரு ஆங்கில தூக்கி கொண்டு கட் பண்ணி ஊன்றா கலவை போட்டு அள்ளி போட சொல்லுவோம்னு சொல்ல போறேன். தீவத்துக்கு அடிக்கல் ஆள் ஊண்டி அந்த வேலையை கண்டிப்பா அடுத்த பூஜைக்கு அதுதான் நடக்கும். சும்மாலாம் இருக்க விட மாட்டேன். சேவை ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல அரளோடு கல்ல கொண்டாந்து சிம்பு ஏதாவது தட்டி அதை இங்கள்ளி போடு அங்கள்ளி போடு தூக்கிச்சோம்னு சொல்லதான் செய்வேன். ஆமா, இனி உட்கார வச்சுக்கிட்டு விளையாட வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை பேசுற வேலை இனி எந்த பூஜையிலையும் இருக்காது. ஆமா, வெட்டிக்குனாலும் 2 லோடு அரளைய கொண்டாந்து தட்ட சொல்லி தூக்கி இங்க மாத்து அங்க மாத்துங்கிற வேலை நடக்கும் இல்லையா? கணக்கமிட்டியில என்ன நடந்ததோ அது இங்கேயும் நடக்க போகுது. கல்லள்ளி போடு மண்ணள்ளி போடு. ஆமா, அப்ப எப்ப நீ உன் கர்மத்தை போய்க்கிறதுக்கு நீ கத்துக்கிற போற? இந்த மாதிரி ராத்திரி 11:30 மணிக்கு 9:30 மணிக்கெல்லாம் வந்து கர்மத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, காலகாலத்துல வரணும். காலகாலத்துல என்ன செய்யணும் செஞ்சுட்டு ஓடிப்பு கூட செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கால் வலிக்கு கை வலிக்கும் ஓடினாலும் பரவாயில்ல. என்ன ஓடுறவங்களை நம்ம வேண்டாம்னு சொல்ல மாட்டோம்ல. இதுதான் இனிமே நடக்கும். ஆமா, அப்போ அப்படி கொண்டு போனாதான் நீங்க வந்து இனிமேல் வந்து பயபக்தியோட நடைமுறைக்கு சாத்தியப்படுவீங்க. இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் 10 வருஷம் இப்படி இருந்தாலும் சரி இப்படிதான் இருப்பீங்க. புரியுதா? அப்போ என்ன செய்யறது? அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடைமுறையில கொண்டு போகணும்.
எல்லாத்துக்கும் தயாராகிக்கோங்க. ஆமா, தயாராகிக்கிட்டு என்ன விஷயத்த கொடுக்குறோமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறது ஒரே விஷயம்தான். என்ன விஷயம் சொல்லுங்க? எல்லா குடும்பத்துக்கும் இருக்கிறது ஒரே விஷயம் என்னது? பொருளாதாரத்துலதான் நிப்பீங்க. அது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் ஒரே விஷயமா இருக்கும். சரியா? உடல் ரீதியா பாதிக்கப்படுறது ஒரே மாதிரி இருக்காதுல்ல, மனவெளி ஒரே மாதிரி இருக்காதுல்ல, வீட்டுக்கு வர்ற பிரச்சனைகள் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, வேற வேற தானே இருக்கும். அப்போ எந்தெந்த இதுக்கு எதுக்கு இப்ப இந்த குடும்பத்துக்கு என்ன எமர்ஜென்சி அதை மாத்திரம் எடுப்போம் கையில. மொத்தமாலாம் எடுக்க மாட்டோம். இனிமேல் மொத்தமா ஒரு குடும்பத்தை தூக்கி போட்டு எல்லாம் தூக்கி சுமந்து இழுத்துட்டுலாம் இனிமே இருக்க மாட்டோம். அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்டோ அதை மாத்திரம் தான் கையில் எடுப்போம். மீதியெல்லாம் ஒதுக்கி விட்டுருவோம். முதல்ல இது ஜெயிச்சு வா, அப்புறம் மற்றதை பார்ப்போம். மொத்தமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கையில ஒண்ணு எடுத்து கொடுக்க போகும்போது தானே அதனுடைய வேல்யூ அதுக்கு உண்டான இது இல்லாம போகுது. அப்ப ஒண்ணு கொடுத்து ஒண்ணுக்கு ஒண்ணு நீ பாடுபடு, கஷ்டப்படு, அதுக்கு உண்டான உழைப்பை போடு, அது உங்க கைக்கு சேரும். அப்போ உனக்கு அந்த பயம் இருக்கும். எதுவே கையில சேர்ந்ததை காப்பாத்தி கையில வச்சுக்கிற பயம் உனக்கு இருக்கும், விட்டுறக்கூடாது. அப்ப அதுக்கு மேல இன்னொன்னு எடுக்கணுங்கும் போது ரைட் நம்ம இப்படித்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும்ல. இதுக்கான உழைப்பும் அதுக்கான பிரார்த்தனையும் அதுக்கான இறைவன்கிட்ட மன்றாடுற வித்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் இந்த காரியத்துல நம்ம ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் நமக்குள்ள வேறு உண்டு. இல்லைன்னா வராது. அப்போ சித்தாந்த ரீதியா நம்ம அந்த பாடத்தை இங்க நடத்த வேண்டியங்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டேன் இந்த பரதேசி. ஏன்னா இப்ப இங்க நம்ம உட்காந்து 6 வருஷம் முடிஞ்சு வச்சு, 7வது வருஷம். 2 வருஷம் விட்டுருங்க. ஆரம்பத்துல கொரோனா பீரியடு, ஆரம்பத்துல வந்தவங்களும் இல்லையா, எல்லாருமே கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் வந்தீங்க. அப்ப 4 வருஷம் நமக்கு முடிஞ்சிருச்சுல்ல. 1-2 பேர் வேணா 2 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள வேணா இருக்கலாம். மேக்சிமம் எல்லாருமே 2 வருஷத்தை தாண்டினவங்க தான் இல்லையா. 4 வருஷம் 2 வருஷம் உங்களுக்குள்ளதான் இருக்கீங்க. என்ன நம்ம நீங்களா என்ன நிலை நிறுத்தி இருக்கிறீங்க உங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும். இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், நோய் பிரச்சனையா இருக்கட்டும், மன ரீதிய பிரச்சனையா இருக்கட்டும், எதை நீங்களா ஒரு பிரார்த்தனை பண்ணி நீங்களா எதை நிலை நிறுத்தி இருக்கிறீங்க சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க, இல்ல சாமி நாங்க இந்த பிரார்த்தனையை பண்ணி இந்த காரியத்தை நாங்க சாதிச்சிருக்கிறோம்.